ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில நாடுகளால பேன் செய்யப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் அவங்க வித்தியாசமா யோசிச்சு கம்பெனிக்கு வேற லெவலில் ஹிட் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்க்க போறோம். எதனால பேன் செஞ்சாங்கன்னு என்னால் முழுசா சொல்ல முடியாது. எதனால பேன் செஞ்சாங்கன்னு அதை நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வேற லெவல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோ யூடியூப்கார தூக்கிடுவோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? 2003ல மினி கூப்பர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து விட்டுருந்தாங்க. அது அந்த கம்பெனிக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்டோட கான்செப்ட் என்னன்னா, மினி கூப்பர் தான் பேரு, ஆனா காருக்குள்ள இடம் தாறுமாறா நிறைய இருக்கும். இந்த இடம் காருக்குள்ள நிறைய இருக்குங்கிறத அவங்க எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கிறத இங்க தக்கே. அவங்க சிம்பிளா ஆனா வித்தியாசமா பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் மினி கூப்பர் மக்கள்கிட்ட வேற லெவலில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்படி என்ன சிம்பிளா வித்தியாசமா பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. Wow, there's a lot of room in here. Yeah. The head of Minnie. நீங்க சொல்ற மாமா நான் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த ஆடுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதுவும் கிரியேட்டிவா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கம்பெனி தான் பொருள் விற்கக்கூடாதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? நான் வாழ்க்கையில பார்த்த மோசமான அட்வர்டைஸ்மெண்ட்னா அது இதுதான். இது ஒரு ஊர்க அட்வர்டைஸ்மெண்ட், பிக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட். இது வரைக்கும் தான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல நீங்களே வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரியாதவங்க என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுல, புரியட்டும். புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்க. எதையோ பேன் பண்றாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேன் பண்ணாம. விளம்பரம்னாவே சொல்லவே வேண்டாம். ஜாப்பனீஸ் எடுக்கிற மாதிரி யாராலையும் யோசிச்சு எடுக்கவே முடியாது. அவங்க பொருளுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து கடைசியில ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்படுத்திடுவாங்க. இப்போ நம்ம அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன பொருள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லனா, இது ஒரு கிளினிக். உங்க ஸ்கின்னை பளபளன்னு மாத்தி தர ஒரு கிளினிக். ஜப்பான், சவுத் கொரியா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பல கிளினிக் இருக்கு. அதுல ஒரு கிளினிக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இந்த அட்வர்டைஸ்மெண்டோட கான்செப்ட் என்ன, உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஸ்கின்னை நாங்க 16 வயசு பொண்ணு மாதிரி மாத்தி தருவோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க டிவில பார்த்தா கூட இதுக்கும் ஸ்கின்னுக்கு என்னடா சம்பந்தம் உங்களுக்கு தோணும். கடைசியில கொண்டு போய் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்களே பாருங்க. ஜப்பான்காரன் தான். ஜாப்பனீஸ் அளவுக்கு யாரும் யோசிச்சு பண்ணலாம். ஆனா இந்தியாவில் வோல்க்ஸ்வாகன் ஏதோ யோசிச்சு பண்ணிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உமன் டிரைவிங்கை ட்ரோல் பண்றாங்கன்னு தோணுதோ, இல்ல ஒரு ஃபாதரோட லவ்னு தோணுதோ, உன் பொண்ணு கார் ஓட்டும் போது உன் பொண்ணுக்கு ஒன்றாக போறது இல்ல, ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க கதையெல்லாம் முடிஞ்சுது, இது கன்ஃபார்ம் தோணும். What happens if I press the accelerator instead of the brake? It comes with airbags, sir. And if I indicate right but go left? It's got door impact crossbars, sir. And if I park on a slope without the handbrake on? Sir, you do know how to drive, right? I'll take it. Happy birthday, sweetheart. Women. Volkswagen, das Auto. யாராச்சும் அடிக்கடி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்றீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு. The new 500S. Tested for bad boys. இங்க தமிழ்நாட்டில் வந்து ஹிட்டான ஆட்ஸ் எல்லாம் விவேக் சார் ஒரு மூவில யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த 2
2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? ஒத்த வாங்க போறேன். ஜாலிக்கு சொன்னேன். நெக்கு மை அழகு கழுதைக்கு ஏண்டா நல்லெண்ணெய் சாப்பிட்டா பொம்பளைங்களுக்கு மீசை வளரும்? நக்கல்யா அவனுக்கு. 2004 டைம்ல அர்ஜுனமா யாருன்னு சொல்லி ஆரோக்கியா ஒரு வேற லெவல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது வேற லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த வருஷம் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வந்த பையன் மேத்ஸ்ல, சயின்ஸ்ல, கிராஃப்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட். யார் அந்த பையன்? எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அர்ஜுன். இவனா அர்ஜுன்? இவ்ளோ படிக்கிறான், கண்ணாடி ஒண்ணு போடல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு விரைவில். நல்லா இருக்கு. ஹேங் ஆயிடுச்சு. அர்ஜுன் கொஞ்சம் அத பாரு. சார் வெப்சைட் ஓபன் ஆகல. 1 minute. அர்ஜுன் அதையும் கொஞ்சம் பாரு. கத்துக்கிற வயசுல கத்து கொடுக்கறானே. என்ன கேட்டிங்க? அர்ஜுன் அம்மா யாரு? அர்ஜுன் அம்மா யாரு விரைவில். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம என்ன இந்த ஸ்கூல் அவ்வளவுதானா? அர்ஜுன் வருவான் பார். நேத்து ஃபுட்பால் மேட்ச்ல 4 கோல் போட்டா, இங்க 4 நாளா அடிக்குறான். அர்ஜுன் அம்மா யாரு? பார்க்கலாம். வாங்க வாங்க இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சுரி. அம்மாவுக்கு தெரியும் 4.5 பால் குடிச்சா எல்லாமே வரும். நீ அவங்கள பாத்தியா? அதை விட 4.5 பால்ல தான் ஆரோக்கியம் இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதையும் தலைவன் மூவில யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அது அப்ப புரியல, இப்ப புரியுது. நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தர கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. நக்கல்யா அவனுக்கு. தண்ணி ஏண்டா? பாலே தரோம். பாலோ? நீங்கள் அர்ஜுனுடைய அம்மையோ 4.2% பால். நீங்கள் அர்ஜுனுடைய அம்மையோ 4.2% பால். நீங்கள் இப்போ நம்ம ஜெர்மன்ல பேன் செய்யப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க போறோம். இந்த மெர்சிடிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மெர்சிடிஸோட உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அதாவது அவங்க கம்பெனி ரிலீஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. ஆனா அந்த மெர்சிடிஸ் கம்பெனியை இறங்கி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது நாங்க எடுக்கல, இது எங்களோடது இல்லைன்னு சொல்லி வெளிப்படையா சொன்னாங்க. அது போக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எதுலையும் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுல கேஸும் போட்டாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேல. அப்படி என்ன இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்குன்னு நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜெர்மனை சேர்ந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூவி ஃபெஸ்டிவலுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா எடுக்கிறாங்க. அவங்க மெர்சிடிஸ்கார ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூலா எடுத்துக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்டோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டிடெக்ட்ஸ் டேஞ்சர் பிஃபோர் தி கம் அப். அதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிச்சு அதை தீத்துருவோம். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை நாங்க தீத்துருவோங்கிறத அவங்க எப்படி சொன்னாங்கிறத இங்க தக்கே. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க ஆபத்தா யாரை காமிச்சிருக்காங்க, அதை எப்படி தீத்தாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க. புரிஞ்சவங்க அது யாருன்னு சொல்லி, அந்த ஆபத்து யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറി പൂത്താലും താമര കണക്ക് ജീവിക്കാൻ നമുക്ക് കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ എങ്ക തലയ്ക്ക് എவ்வளவு தில்லு பத்தியா. ஓகே மக்களே, இந்த பேண்டட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கண்டினியூ பண்ணலாம்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் வந்து நான் கண்டினியூ பண்றேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம், புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம், உன்னை என்னை